ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தது இன்னைக்கு தான் நடந்திருக்கு. இன்னைக்கு பங்குனி உத்திரம். நான் அம்மாயிரம் 3 பேருமே மருதமலைக்கு போயிட்டு இருக்கோம். ரொம்ப நாளா மருதமலைக்கு போகணும்னு அம்மு கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். இன்னைக்கு தான் அது அமைஞ்சிருக்கு. எங்க வீட்ல இருந்து 1.5 மணி நேரத்திலேயே அங்க ரீச் ஆயிட்டோம். இன்னைக்கு நான் விரதத்துல இருக்கேன். முருகரை பார்த்துட்டு வீட்டுக்கு போய் பிரசாதம் செஞ்சு படைச்சிட்டு தான் சாப்பிடணும். இங்க நிறைய பேர் தீர்த்த குடம், பால் குடம், காவடி, அழகு குத்துறது அந்த மாதிரி வேண்டி செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கூட்டம் அதிகமா இருக்கனால கார் வந்து அலோ பண்ணல. சோ பஸ்ல தான் போகணும். அதுக்காக தான் நாங்க லைன்ல நின்னுட்டு இருக்கோம். பஸ் டிக்கெட் ஒரு ஆளுக்கு 10 ரூபான்னு சார்ஜ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நாங்க லைன்ல நின்று தான் பஸ் ஏறி மேல வந்தோம். சிறப்பு தரிசனத்திலேயே 3/4 மணி நேரமா வெயில்ல நின்றுட்டு இருந்தோம். லைன்ல நின்றுட்டு இருக்கும் போதே முருகரை பார்க்க வாய்ப்பு கிடைச்சது. திருக்கல்யாணம் முடிஞ்சு முருகர், தெய்வானை, வள்ளி 3 பேருமே கோயிலை சுத்தி வலம் வந்தாங்க. அப்படியே லைன்ல அங்கேயும் இங்கேயும் போய் முருகரை பார்த்து முடிச்சாச்சு. இவ்வளவு கூட்டத்திலையும் முருகரை நல்லா திருப்தியா பார்க்க முடிஞ்சது. அப்படியே மேல இருந்து கீழே பார்க்க ஃபுல் கோயம்புத்தூருமே தெரிஞ்சது. 20 ரூபாய் கொடுத்து புளியோதரை வாங்கிட்டு கீழே போனோம்.